கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர். நீ யாருன்னு தெரிஞ்சுதான்டா பேசுற. கசாப்பு கடையில ஆட வெட்ட ஆரம்பிச்சு காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரிச்சு கௌரவத்துக்காக காலேஜை கட்டி உனக்கு நீயே கல்வி வள்ளல்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு திரியிற பொறம்போக்கு தானடா நீ. உன்னை பத்தி கேட்டதுக்கு நான் உன்னுடைய மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு கேக்குறேன். என் பேரை மட்டுமா சொல்றப்பா? தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கணும். ஆக்ஷன். நான் யாருன்னு தெரிஞ்சுதான்ல பேசுறேன். நீ யாருன்னு தெரிஞ்சு யாரு பேச போறா முதல்ல? எல்லாம் நம்ம பசங்க. ஓ அப்படியா? நீ கேட்டதுக்கு மொத்த ஜாதகத்தை சொல்றேன். நீ உன் ஜாதகத்தை கூட எனக்கு நான் பார்த்து சொல்றேன். நல்லா பார்ப்பேன். பஞ்சாங்க எதுவும் பார்க்கணுமா சார்? கசாப்பு கடையில் ஆடை வெட்டி, காசுக்காக ஆளை வெட்டி, கௌரவத்துக்காக காலேஜ் கட்டி, உனக்கு நீயே கல்வி வல்லர்னு போஸ்டர் ஒட்டி. எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு? அதுதான்டா நான் சம்பாதிக்கிறேன். ஆக்ஷன். இந்த குழந்தைங்கலாம் வந்து சின்ன வயசுல போன் வச்சு போட்டோக்கு போஸ் கொடுக்கும். நீ யாருன்னு தெரிஞ்சுதான்டா நான் பேசுறேன். நீ வந்து யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? நீ ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். கசாப்பு கடையில் ஆடை வெட்ட ஆரம்பித்து காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரித்து கௌரவத்துக்காக காலேஜ் கட்டி கல்வி வள்ளல்னு பேரை போட்டு போஸ்டர் ஓட்டின்னு தெரியுற புறம்போக்கு தானடா நீ. நீ யாரு, எந்த ஊரு, யாரை பத்தி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் வந்து கல்யாண மண்டபம் கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கட்டினாரு, காலேஜ் கட்டினாரு, தியேட்டர் கட்டினாரு. அவர் கசாப்பு கடைக்காரர் கிடையாது. பேசிக்கலாக ஒரு கோஸ்தான. நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சுதான்டா பேசுகிறேன். கசாப்பு கடையில் ஆடு வெட்ட ஆரம்பித்து காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரித்து கௌரவத்துக்காக காலேஜை கட்டி உனக்கு நீயே கல்வி வள்ளல்னு பேரை வச்சு போஸ்டர் ஒட்டி சுற்றுற புறம்போக்கு தானடா நீ. தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்ல அதிகம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எல்லாமே கிளாப் பண்ணுங்க பாருக்கு. நல்ல மக பண்ணிட்டு செமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர்.